பல நூறு கண்களின் ஒரே கனவு அங்கீகாரம். மாபெரும் நடிகருடைய பெயரால் அந்த விருது வாங்குறது ரொம்ப பெருமை. ரொம்ப நாள் ஆசை கனவு விஜய் அவார்ட்ஸை கையில வாங்கணும்னு. 1000 இதயங்களின் ஒரே ஏக்கம் அடையாளம். மாஸ்டர் அது உங்களுக்கு தான். நடிகர் தலம் சிவாஜி அவர்களுக்கு தான் இந்த அவார்டு. என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் ராமநாதன் சாருக்கு அர்ப்பிக்கிறேன். இந்த அவார்டு அப்பா போட்டோ பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் இறைவனுக்கு. லட்சம் திறமைகளின் ஒரே லட்சியம் பாராட்டு. அவர் வாய்ஸ்ல ஒரு ஹீரோ இருக்கு. ஆமா, நான் ஒரு பெரிய ஃபேன் வாய்ஸ். அடிக்கடி சார் என்ன சும்மா ஓட்டுவாரு, எப்படா என்கிட்ட பேனா வாங்க போறேன், எப்படா என்கிட்ட பேனா வாங்க போறேன்னு. இதோ அந்த பேனா. கோடி வெற்றிகளின் ஒரே சாட்சியம் புகழ். இது ஒரு ஆஸ்கார் அவருக்கு சம்மதமா நான் கருதுறேன். நேஷனல் அவார்டு வாங்குறத காட்டில விஜய் அவார்டு அப்படிங்கிறது பெஸ்ட் அவார்டு. சாதனை பயணங்களின் ஒரே பாதை தன்னம்பிக்கை. இனிமேலாவது ஒழுங்கா ஏதாவது செய் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த விருதா நான் அதை எடுத்துக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கை தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டை கை தட்டி இந்த மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. சாதித்த செவிகளின் ஒரே போது கைத்தட்டல். இத்தனை வருஷம் கைத்தட்டி என்னை என்கரேஜ் பண்ண ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது எனக்கு கை தட்டினது மட்டும் இல்லை, கை கொடுத்தார்கள். அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. எப்படியா இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா கொரியர் சர்வீஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சேல்ஸ் கமிட்மெண்ட், ஸ்பான்சர் ப்ராப்ளம், ஸோ நோ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட்டு கிடைக்கல, கேட்டு திறந்தோன்னு உள்ள ஓடி வந்துட்டேன். நான் வேறு வழி தெரியல. கனவுக்கான கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. அரங்க மதுர இந்த கரகோஷம் சொல்லும் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரையும் சிறப்பிக்கிற ஒரு சூப்பரான விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸ் எனும் பிரம்மாண்ட மேடு இவருக்கு கிடைத்தது. இதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள்னா நீங்க தான். என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி திருவிழாவானது. நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டல் பறந்தது, ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. சிவகார்த்திகேயன் இங்கே என்னக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மீண்டும் சிவகார்த்திகேயன். அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று அறுவடை செய்ய வருகிறார். மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டுத் தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும்.